உங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஏன் வேதாகமத்தை முறையாக வரிசை கிரமமாக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்தில் கலராக விதவிதமாக நிறைய வேதாகமங்கள் இருக்குது. ஆனால் வேதாகமம் சொல்லக்கூடிய சத்தியங்கள் அவங்களுக்கு தெரியலை. அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வேதாகமத்தை முறையாகவும் வரிசை கிரமமாகவும் கற்றுக்கொள்ளலை. அதற்கான சூழல் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இல்லாமல் இருக்குது. பெரும்பாலான திருச்சபைகளில் வேதாகமம் அவர்களுக்கு வரிசை கிரமமாக முறையாக கற்றுக் கொடுக்கப்படலை. இப்போ எதனால் இப்படி வேதாகமத்தை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது, நம்ம வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது வேதாகமத்தில் ஒரு ஒழுங்கின் தேவனை, எல்லாவற்றையும் ஒரு தெளிவாக திட்டமிட்டு சரியான விதத்தில் செய்யக்கூடிய ஒரு கடவுளை பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம படைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படைப்பில் ஏதோ ஒன்றை படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இந்த படைப்புக்கு இது தேவைப்படுதே அப்படின்னு சொல்லி குழம்பி நிற்கிற ஒரு கடவுளை நம்ம பார்க்கல. மாறாக எல்லாவற்றையும் மிகச்சரியாக திட்டமிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக ஒரு முறைப்படி அதை செய்கிற ஒரு கடவுளை தான் வேதாகமத்தில் பார்க்குறோம். படைப்பில் முதலாவது ஆண்டவர் தரையை படைக்கிறார், அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் செடியை படைக்கிறார், அதற்கப்புறமாக மிருகங்களை படைக்கிறார், அதற்கப்புறமாக மனிதர்களை படைக்கிறார். அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கை நம்மால் இந்த படைப்பில் பார்க்க முடியுது. நோவாவுடைய பேழையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நோவாவுடைய பேழையில் எப்படி அந்த நோவாவுடைய பேழை உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக கடவுளால் கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு உதாரணம் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரமும் எப்படி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு எந்த கலரில் அந்த நூல் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பைபிளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நாம் இதன் மூலமாக எதை அறிகிறோம் அப்படின்னா, இந்த வேதாகமத்திலே உள்ள தேவன் ஒரு ஒழுங்கும் கிரமமான தேவன். ஒரு விஷயத்தை விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. மாறாக அதை கரிசனை எடுத்து எல்லாவற்றையும் தெளிவாக செய்யக்கூடிய ஒரு கடவுள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த பேழையை உருவாக்கும் போது ஆண்டவருக்கு தெரியும் அந்த பேழை எப்போவுமே இருக்க போகிறதில்ல, அழிஞ்சு போகும். அதே மாதிரி ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது நிலையானதில்லை, அதுவும் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்போது இல்லாமல் போகக்கூடிய ஒரு விஷயத்திலே ஆண்டவர் இவ்வளவு அக்கறை எடுத்து செயல்படுவாரானால், அவர் இப்பொழுது தன்னுடைய திருச்சபையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தன்னுடைய குமாரனுடைய அந்த சரீரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திருச்சபை இப்பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதில் அந்த திருச்சபை நித்திய காலமாக அவரோடு இருக்க போகிற திருச்சபை. அப்படியானால் இந்த திருச்சபையை உருவாக்குவதிலே ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருப்பார், எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருப்பார். இன்றைக்கு இந்த திருச்சபைகள் உருவாக்கப்படுவதிலே இப்படிப்பட்ட கரிசனையும் இப்படிப்பட்ட அக்கறையும் காண்பிக்கப்படுகிறதா? அப்போ இன்றைக்கு திருச்சபைகள் ஏனோ தானோ என்று கையாளப்படுவதற்கான காரணம்